வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு அரைச்சி ஊற்றின மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 6 தேங்காய் பத்தை 10 முந்திரி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சி ஊற்றின மட்டன் குழம்பு செய்ய நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கினேன். சமையல் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவு 1/2 கிலோ மட்டனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் இஞ்சி ஒரு பீஸ் எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு பல்லுக்கு மேல போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தானே ஒரு 4 பட்டை போட்டுக்கலாம். 5 கிராம் கைப்பிடி கல்பாசி போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூனு, மிளகு ஒரு டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 100 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சின்ன சின்னதாக தலை நான் ஒரு 4 தக்காளி போடுறேன். நீங்க பெரிய தக்காளி இருந்தா 3 போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுங்க. தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த காரம் இருக்காது, கலருக்கு தான். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகி போச்சு. இப்ப சூடு ஆறட்டும். ஆறின பிறகு கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேஸ்டா அரைச்சிக்கலாம். சூடு ஆறிச்சு. இப்ப நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம் எல்லாம் வதக்கி பேஸ்டா அரைச்சாச்சு. ரெடி ஆகி போச்சு. தேங்காய் முந்திரி நம்ம போட்டு பேஸ்ட் அரைச்சிட்டோம். இப்ப நம்ம மட்டன் குழம்பு தாளிச்சிக்கலாம். மட்டன் குழம்பு தாளிக்க அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். நம்ம குக்கர்ல செஞ்சுக்கலாம், சீக்கிரமா ஆயிடும். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊத்திக்கலாம். ஒரு அனாச்சி பூ பிரிஞ்சில ஒரு இலையை 2ஆ கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு தாளிக்க போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீட்டா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம 100 கிராம் சின்ன வெங்காயம் நம்ம வதக்கி பேஸ்டா அரைச்சிக்கிறோம். ஒரு 50 கிராம் தாளிக்கிறதுக்கு மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தானே இப்ப நம்ம மட்டன் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். மட்டன் போட்டுக்கலாம். நம்ம கரண்டி மாத்திக்கலாம். நல்லா மட்டன் எண்ணெயில வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போனோம். நல்லா ஒரு 3 நிமிஷம் மட்டனை எண்ணெயில வதக்கி அந்த பச்சை வாசனை போனோம். வதக்கி அரைச்சி வச்சுக்கிற மசாலா ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தேங்காய் முந்திரி பேஸ்ட் போட்டுக்கலாம். மேல ஒரு பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு போடுறீங்களோ நல்ல வாசனையா நல்லா இருக்கும்.
மட்டன் குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். மட்டன் குழம்புக்கு அந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் பேஸ்ட் அரைச்சோம், மிக்சி கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணி. மட்டன் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். இலை ஆட்டுக்கறி, அதனால நான் 7 விசில் வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் முத்த நாடா இருந்தா இன்னும் 2 விசில் சேர்த்து வச்சிங்க. 7 விசில் வரட்டும், அப்புறமா வந்து பார்க்கலாம். அரைச்சி ஊத்துன மட்டன் குழம்பு தாளிச்சு விட்டு போனோம். 7 விசில் வந்துச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் எடுத்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இதான் பதம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மட்டன் குழம்புல, அப்பதான் நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். சூப்பரா மட்டன் வெந்துடுச்சு, ரெடி ஆகி போச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரெடி ஆகி போச்சு. இப்ப நம்ம இறக்கி கவி ஸ்பெஷல் கிச்சன்ல அரைச்சி ஊத்தின மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரிக்கு, ஒயிட் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா